இன்று வருகின்ற உங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை போலீஸ் பொதுமக்கள் பொதுநல அறக்கட்டளை சார்பாக வருகிற நிலைமைக்கும் எஸ்என்ஆர் அப்பா சாமி இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் கிடைச்சிருக்கு. பொதுவாக நீங்கள்லாம் ஒரு அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னா நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு கதாநாயகன் சினிமாவில் நடிக்கும் போது அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. இதை பார்த்தா நீங்களாம் வளர்ந்துருப்பீங்க. ஆனால் நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். இங்கே வந்து என்னுடைய சித்தப்பா இருக்காரு, சஞ்சயர் வந்து நான் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அவர் முழுக்க முழுக்க என்னுடைய தாத்தா பாட்டிக்காகவே அவர் வாழ்ந்திருக்காரு. ஸோ அதை பார்த்து தான் நான் உறவுகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுருக்கேன். என்னுடைய அம்மா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, அக்கா, சகோதரி, அண்ணன், தம்பி இவங்க எல்லாம் என்னோட பாட்டியை நல்லா தாத்தப்பாவை நல்லா பார்த்துப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே தான் உறவுகள்லாம் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கினேன். இதில் வந்து ஒரு அழகான ஒரு கவிதை சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்ல மாட்டேனோ அந்த 42 பக்கத்தை ஒரு வரியில சொல்லியிருப்பேன். ஒரு பக்கத்தில் அப்பாவுக்கு ஒரு கடிதம். அன்புள்ள அப்பா, கைப்பிடித்து நடக்கத்தான் சொல்லிக் கொடுத்தார். வாழ்க்கை வாழ்வதற்கே சொல்லிக் கொடுத்து விட்டாய் என்று நினைத்து கண்மூடி விட்டாயோ? துக்கம் தோல்வி இதையே சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை உங்கள் இரு கரங்களால் பிடித்து அழைத்துக் கொள்ளுங்கள். ஐம்பூதங்களையும் அடக்கி அன்பு என்ற மந்திரத்தை தாருங்கள். விரைவில் வாருங்கள். வருவதற்கு முன்னால் இரவனிடத்தில் ஒரு வரத்தை வாங்கிக் கொண்டு வாருங்கள். ஆம், குழந்தைகள் சாவதற்கு முன்னால் எந்த பெற்றோரும் சாவக்கூடாது என்ற வரத்தை வாங்கிக் கொண்டு வந்து பூலோகத்தில் இருக்கும் தாய்களுக்கு பிச்சை எடுங்கள். அப்போதான் இந்த சமுதாயத்தில் அநாத குழந்தைகள் பிறக்காமல் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கவிதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு கவிதை இருக்கும். என்னுடைய துக்கங்கள், தோல்விகள், மகிழ்ச்சி அதெல்லாம் பங்கேற்ற உறவுக்காக வந்து பூமியில் பிறந்தேன், வளர்ந்தேன், ஆடினேன், பாடினேன், இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தான் நான் வெளியில் எங்கெங்கோ தேடிய என் தெய்வத்தை எங்கேயும் காண முடியவில்லை என்று மனம் வந்து என் கால் பாதம் என்று மனப்போட போட்டு சென்று கொண்டிருந்தேன் என் வீட்டிற்கு. என்ன ஒரு அதிசயம்! நான் வெளியில் எங்கெங்கோ தேடிய என் தெய்வத்தை என் வீட்டில் கண்டேன் தாயின் வடிவத்தில். கருவறையில் 10 மாசம் சுமந்தை பெற்றெடுத்து தமக்காக வாழ்ந்த தாய் அல்லவா தெய்வம். இருப்புக்கம் பிறப்புக்கம் டிஸ்டன்ஸ் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த ஒரு நாள் இருப்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். நான் புரிந்த ஒரு சில நொடிகளுக்கு முன்னால் என் தாய் என்னை விட்டு மறந்து விட்டார். நாட்களும் உணர்ந்தோடு என்ன அந்த ஒரு நாள் விடியற்கால நீங்கள் தெய்வமாய் தோன்றினார் என் தாய். மகனே, இதுவரை தாயாக நான் இருந்தேன். இனி உன் காலம் உனக்கு தாயாக இருப்பார் சொன்னது மட்டும் அல்லாமல் உன் காலத்தில் வைத்து மகளாக நான் பிறப்பேன் என்று சொல்லிவிட்டு மறந்து விட்டாள் என் தாய். இதுவரை தாரமாக மட்டும் இருந்த என்னவள் அன்று முதல் நல்ல தாயாகவும் மாறினார். நல்ல மனைவி தமக்காக உயிரியும் தருவார், புது உறவினம் தருவார் என்பதை நான் நன்கு உணர்ந்தேன். சான்றோர்களே, மாதா பிதா குரு என்று வர்ணித்த நீங்கள் மனைவியை மட்டும் மேல் விட்டு விட்டீர்கள். விடை தெரியுமா சொல்லுங்களேன். மொத்தத்தில் என் அன்பு தேவனுக்கு நன்றி நன்றி சொல்லுது. நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்காக நான் என்னுடைய தாய் உங்களுக்கு முன்னாடி அவங்களை வரவேற்கலான்னு அம்மா சாருமணி அவர்களே மேலே கிடைக்கிறோம். உங்களுக்கு கனகசப்படுறோம். தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. என்னுடைய மனைவி முத்துலட்சுமி அவர்களே மேலே கிடைக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் வரும்.